அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி அனௌன்ஸ்டு பட்ஜெட் ஃபார் த பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனாக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 99,446 crore. சரிங்களா? 99,446 அப்படிங்கிறதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது விச் சிட்டி சாரி பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த ஸ்கீமுக்கு கீழே ஃபர்ஸ்ட் டைமா எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள போகக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 rupees வந்து இன்சென்டிவா வழங்க போறாங்க. ஓகேவா? அடுத்தது விச் சிட்டி இஸ் ப்ரொபோஸ்ட் அஸ் இந்தியாஸ் ஹாஸ்ட் ஃபார் தி 2030 காமன்வெல்த் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2030ல காமன்வெல்த் கேம்ஸ் நடத்த போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் 2010ல நடத்திருப்போம், டெல்லியில காமன்வெல்த் கேம்ஸ் நடந்திருக்கும். அடுத்தது இப்ப 2030ல வந்து நடத்த போறோம். ஸோ அதோட ஹாஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகமதாபாத். சரியா? அடுத்தது வேர் வில் த கண்ட்ரிஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் வித் சீட்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் 80,000 பி ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்டேடியம் வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல இருக்கு. 1,00,000 பேர் அதுல உட்காரலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படிங்கிறது கர்நாடகால வரப்போகுது. எங்கன்னா பெங்களூர்ல. ஓகே, ஸோ பெங்களூர்ல 80,000 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரியான ஒரு ஸ்டேடியம் கொண்டு வர போறாங்க. ஓகே, அடுத்தது ரீசென்ட்லி வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் ஏஐ பேஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரோன் ஏஐ பேஸ் பண்ண ரெயின்ஃபால் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ராஜஸ்தான்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ராஜஸ்தான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, which mission has Prime Minister Modi launched for the protection of key establishments using indigenous technology அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ அதன் மூலியமா நம்மளோட கீ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், மிலிட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினியஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் அதை டெவலப் பண்ண போறோம். அதோட மிஷன் பேர் என்னன்னா மிஷன் சுதர்ஷன் சக்ரா. 2035 இதை நம்ம டெவலப் பண்ணி முடிக்கணும். அதான் டார்கெட். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.